போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில கைது செய்யப்பட்டிருக்கீங்க, விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை அரசு எப்படி பாக்குறீங்க? பத்திரிகையாளர் சந்திக்க கூட அனுமதி இது ஒரு எப்படி அவசியமற்ற ஒரு கொடுமையான அடக்குமுறையை நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் பல கோரிக்கைகளை முன் வச்சு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சிருக்கோம். கொஞ்சம் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை பண்ணியிருக்கோம், எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் திடீர்னு இது போக்குவரத்துக்கு நெரிசல் ஆயிரும், சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வந்துடும் அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல, அது ஏற்கிறதா இல்லை. ரெண்டாவது நாங்கள் போராடுவோம், அப்போ அனுமதி இல்லாமல் போராடினா நீங்கள் இந்த மாதிரி உங்களை கைது செய்யப்படணும்னு முன்னாடி சொல்லிடுவாங்க. நாங்கள் ஊடகவியலாளரை சந்தித்து எதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம், எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க போகலான்னு சொல்லுவாங்க. சரி போகலான்னு நாங்கள் கைதாகி வருவோம். இது மாதிரி கூடாரங்கள் அடைப்பாங்க, பிறகு அந்த நேரம் முடிஞ்சோன்னு அனுப்புவாங்க. இதுதான் வளமையாக நடக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஊடகத்தையே சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான, நான் எதுக்காக அங்கே கூடணும்னே தெரியாது. இப்போ உங்களுக்கு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இப்போ என்னன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. உங்களுக்கு இது நியாயமா நேர்மையா இந்த பிரச்சனையை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கச்சிக்கு நடந்த அந்த கொடுமையை உண்மையிலே அரசு நேர்மையான உளச்சுத்தியோடு உளச்சான்றோடு அதை அணுகுது அப்படின்னா அதுக்காக போராடுறவங்களை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் சரி போராடுங்க, உங்கள் கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம், அதுக்கு என்னென்ன அதை கவனத்தில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. யாருமே பேசக்கூடாதுங்கிறது அதை முடக்கி போடுறது, அதை மறக்கடிக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல. மேலும் மேலும் சந்தேகத்தையும் அதுதான் நமக்கு ஏற்படுத்துது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஒருவர் இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தங்கச்சியினுடைய இதிலிருந்து என்ன வருதுன்னா, ஒரு பெண் அந்த தங்கையினுடைய ஒரு ஆண் நண்பர், அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்து பேசினவது அடுத்த 10வது நிமிடத்தில் அவர் இங்க வர்றாரு. இன்னைக்கு தங்கச்சிக்கு நடந்திருக்குல்ல, அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு நடந்தது. அந்த தங்கைக்கு இப்படி நடந்திருக்குன்னு இந்த தங்கை சொன்ன பிறகு அதை விசாரிச்சா அதே இடத்துல அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசும்போது அதே மாதிரி 10 நிமிஷத்துல அவர் இங்க வந்திருக்காரு. இவருடைய வேலை என்னன்னா, அவங்க 2 பேரும் பேச, அவங்க நெருக்கமா பேசுறதை தூரந்து படம் எடுத்து இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டல். இப்ப நீ இதை நீ நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா இதை உங்க பேராசிரியர்ல எனக்கு நெருக்கம் காட்டுவேன், இதை வலைவெளியில ஏற்றி விடுவேன், வலைத்தளங்களை ஏற்றுவேன், உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன், பரப்பிவிட்டா உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அப்ப என்னுடைய விருப்பத்துக்கு நீ கட்டுப்படு, இல்லை இணக்கமாயிரு அப்படின்னு சொல்றது. அப்ப அதுல இந்த மாதிரி இணங்குற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி இப்ப காவலர்கள் சொல்றாங்கல்ல, நம்ம காவல்துறை என்ன சொல்லுது, அவர் ஏரோப்ளைன் மோட்ல போட்டாரு. அப்ப அவர் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோடு நீ அனுசரிச்சு இருக்கணும்னு சொல்றாருன்னா, அப்ப அந்த சாரு யாரு, அந்த சாருக்கிட்ட இது ஏரோப்ளைன் மோட்ல இருந்தா இது யார்கிட்ட பேசினா இன்னொரு அலைபேசி வச்சிருந்திருக்கலாம்ங்கிறாங்க. எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஒரு கேள்விதானே, அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது நீங்களே சொல்லுங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவா இருந்ததா? இல்லை. இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கப்படலையா? இதை விட கடுமையான வழக்குகளெல்லாம் நம்ம காவலர்கள் விசாரிச்சு கொண்டு நிரூபிக்கலையா, நிறுத்தலையா? இதை ஒரு காரணமா காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு முன்னாடி வைக்கிற இவருக்கு இந்த வளாகத்துக்குள்ள போய் பெண்களை, படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டிடலாம்ங்கிற துணிவு எப்படி வருது? இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த குற்றத்தை செய்யற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும்? ஒரு பின்புலம் இல்லாம, ஒரு இப்ப ஒரு அரசியல் பின்புலமோ ஒரு அதிகார பலமோ இல்லாம ஒருத்தருக்கு எப்படி வருது? இது ஒரே நிகழ்வு தானே? நமக்கு தெரிஞ்ச 2 நிகழ்வு நடந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை? ஒரு தங்கச்சி துணிஞ்சு சொன்னதுனால இவ்வளவு பேர் நின்று உரித்து பேசுறோம். இப்ப சொல்லாம அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு? அதை இவங்க அணுகிற முறைதான் நடந்துருச்சு, வருந்துரும், இனிமேல் இது போல நடக்காது, நீங்க அச்சத்தை கைவிடுங்க, அது தவறுதான், அதுக்காக நாங்க வருந்துறோம், இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம், அப்படி ஏதாவது ஒண்ணு பேசினா நமக்கு ஆறுதலா இருக்கும். சும்மா ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்சப்பத்து போட்ட மாதிரி கையிலங்கால ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியா படுத்திருக்காப்ல, பார்க்கும்போது கையை காலை உடைச்சு போட்டாங்கன்னு நாங்க நம்பணும். இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது? அது கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க. அவர் அவர் மனைவி இங்க வேலை செய்யுது பேராசிரியரா, அதனால அதை கொண்டாந்து 7 விட வருவாருன்னு. 8 மணிக்கு என்ன விட வர்றாரு? சரி, அந்த பேராசிரியர் ஒரு மனைவி இருக்கா, அதை ஒரு தடவை பேச சொல்ல வேண்டியது. நாம என்னுடைய கணவர்
அவர் என்னையை கொண்டாந்து வளாகத்தில் விடுறதுக்கு தான் வருவார் அப்படின்னா வளாகத்தில் விட்டு போண்டி தானே. அங்கே உள்ள காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்கிற பெண்களோட என்ன வேலை அவருக்கு? இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கொடுத்த குரல்கள் என்ன? இதே 13 வயசு குழந்தைய வந்து ஒரு பெண் மகளை வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கிட்டாருன்னு ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன? இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்போ எங்கள் அதிகாரம் வரும், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வீங்க. இப்போ என்ன செய்றீங்க? என்ன எடுத்துட்டு என்ன ஆளுநரை சந்திச்சு என்ன போகுது? ஆளுநருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ இருங்க இப்ப பாருங்க, அதுதான் சொல்றேன். அது சொல்றேங்க, அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், கோவையில் இருக்க பாரதியார் பல்கலைக்கழகம், இங்க இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படல. ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் நியமிக்கப்படல? ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் ஒரு சண்டை போடுறத, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு, இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துரும்னு சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும்? எப்படி மக்களாட்சியா இருக்கும்? அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும்? மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாம இயங்கிக் கொண்டிருக்கு. அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, இது மாநில உரிமை. இவங்கதான் மாநில உரிமையை பேசுறாங்க. இந்த உரிமையை கூட பெற்றுட்டு வர முடியல. இவர் எப்ப கையெழுத்து போடுறது? எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது? அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்து என்ன போகுது? சொல்லுங்க, என்ன போகுது சொல்லுங்க. ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேட்குதுல? ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டாரு? அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க, பேர்ல பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது? என்ன விளக்கம்? எப்படி இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் எரர் ஆகுது? மத்திய அரசு சொல்லிட்டா அதை நாங்க நம்பிடணும். சிபிசிஐடிக்கு மாத்துறது, சிபிஐக்கு மாத்துறது, மத்திய அரசு சொல்றது. ஏன்னா அது நேர்மையா இயங்குது இல்ல, எல்லாத்திலுமே நேர்மையா உள்ள சான்றோட இயங்கிட்டு வருது இல்ல, நாங்க நம்பிடணும். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்க கேட்கணும். எந்த குற்ற செயல்கள் நடக்கும்போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டேங்க. இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடிவி இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இங்க இருக்கு? தண்டவாளத்தில் நடந்த கொலை, சுவாதி கொலைக்கு நடந்துச்சா? இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்கில் தொங்கினாரு அந்த இடத்துல இந்த சிசிடிவி இயங்கல. இப்படி எத்தனையே சொல்ல முடியும்? அது இயங்கல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னா? இதை நீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்றீங்க. மத்திய அரசு சொல்லிருச்சுன்னா மத்திய அரசு சொல்லிருச்சு, அவ்வளவுதான். மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லியிருக்குது? மத்திய அரசு ஆல்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு? பல்கிஸ்வானுடைய இந்த வன்புணர்வு, அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லியிருக்கு? மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில நிர்வாணமா நடக்க விட்டு வன்புணர்வு செய்து தீ வச்சு உயிரோட கொளுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? நேற்றைய தினம் அதிமுக போராட்டம் செஞ்சிருந்தாங்க. அப்போ எதிர்கட்சிகள் ஒரு நபர் கைது பண்ணதுக்கு அப்புறம் போராடுறது நாடகம் சொல்லி அமைச்சர் பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி நாடகம் அப்படி இருக்க முடியும்? இது முடிவுக்கு வந்துருச்சா? தங்கச்சியுடைய அவ கொடுத்ததை நீங்க பேர்ல பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல. ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும், எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்கு, அதை நீங்க வெளியிட்டுட்டீங்க. இவரோட வாக்குமூலம் என்ன? இதுதானா? எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி செஞ்சேன், யாரோட பேசுனேன், இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணிருக்கிறியா, எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்திருக்கீங்களா, வெளியில சொல்லிருக்கீங்களா? அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தினா? நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க? அப்போலாம் அது நாடகம் இல்ல. இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க, அது எதுக்கு டங்ஸ்டன்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்காரு? நாங்க தீர்மானம், உங்க தீர்மானத்தை உடம்புல தூக்கி போட்டானவே. நான் அத்தனை 7 முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய முடிக்க உட்காந்துருந்தான்னு கேட்கிறேன். அந்த 2 ஏக்கர் அந்த பல்வேலு பெருக்கு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன இருக்கு? உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டான். அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க, சிபிசிஐடி விசாரணைங்க, நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க, 2 வருஷம் ஆச்சுல என்ன விசாரிச்சு கொண்டாந்தீங்க?
உங்களை எப்படி நாங்க நம்புறது? நாங்க போறான்னா நாடகம், நீங்க போறான்னா நேர்மையான போராட்டமா? எப்படி இது?